அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்குது மலர் மருத்துவம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு பூக்களை ஆராய்ச்சி பண்ணி மனித மனங்களுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் மூலிமா கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய 22வது மலர் மருந்தான ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். தன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு எடுத்துக்காட்டு அதீத நம்பிக்கை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விடாமுயற்சியாக இருப்பாங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் வெற்றி அடைகிறமோ இல்லையோ, ஆனால் வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடய தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடியது தான் இந்த ஓக் வகையை சார்ந்தவர்கள். அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ், எதையுமே நான் சாதிச்சிடுவேன், என்னால் எந்த காரியமும் செய்து முடிக்க முடியும், என்னால் முடியாது என்ற காரியமே கிடையாது, நான் எதையும் செய்ய வல்லேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க விடாமுயற்சியை செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த ஓக் வகையை சார்ந்தவர்கள். அதாவது முடியாது என்ற அகராதி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஓக் வகையை சார்ந்தவர்கள். ஒரு செயல் செய்து முடிக்க முடியாது என்று தெரிந்தும் கூட அதையும் மீறி நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதில் இறங்கி உழைப்பையும் வீண் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஓக் வகையை சார்ந்தவர்கள். அதாவது விடாமுயற்சி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஓக் வகையை சார்ந்தவர்கள். அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்பயுமே என்னால் முடியாது அப்படின்ற ஒத்துக்கொள்ளும் மனநிலையே இருக்காது அவங்களுக்கு. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். முடியாத விஷயத்திலும் அதிக கவனமும் உழைப்பும் செலவிடுதல், தேவையற்ற விடாமுயற்சின்னு தெரிஞ்சும் கூட அதில் முயற்சி பண்ணி நேரத்தை வீண் பண்ணி உடலை கெடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் இந்த ஓக் வகை சார்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. பயன்படுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி கிடைக்காது என்று தெரிந்தும் முடியாது என்று ஒப்புக்கொள்ளும் மனநிலை இல்லாதவர்கள், எப்படியாவது எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் என்ற அதீத நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், தேவையில்லாத அதிக உழைப்பை கொடுத்து உடல் சோர்வினால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு இந்த ஓக்குன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ செய்ய முடியாது என்று தெரிந்தும் விடாமல் தன் தகுதிக்கு மீறி ஒரு காரியத்தில் இறங்கி தன் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு கஷ்டப்படுபவர்கள் தோல்வியின் மீது தோல்வி வந்தாலும் விடாமல் அதே காரியத்தில் ஈடுபடுவார்கள். இத்தகைய பிடிவாதக்காரர்களுக்கு இந்த ஓக்குன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதாவது வெற்றி கிடைக்காது என்று தெரிந்தும் முடியாது என்று ஒத்துக்கொள்ளாம அதை தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய கோயிலுக்கு இந்த ஓக்குன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். மேலும் இவங்க அதாவது நம் அந்த வெற்றியே கிடைக்காது, ஆனால் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய உடலையும் வருத்தி கொண்டு பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஓக்குன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இந்த ஓக் அப்படின்ற மருந்துக்கு எதிரான ஒரு மருந்து கார்ஸ்னு ஒரு மருந்தை பற்றி முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது நேர் எதிர் அப்படின்னு சொல்லலாம். நேர் குணம் உள்ளது. அதாவது கார்ஸ்ன்றது அவநம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு
நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது வந்து கார்ஸ்ன்ற மருந்து. ஆனால் இந்த ஓக்குன்ற மருந்து அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதீத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வந்து இந்த ஓக்குன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்து இருக்கும். அதாவது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியது வந்து கார்ஸ்ன்ற மருந்து. அதீத நம்பிக்கையால தன் உடலையும் தன்னுடைய எனர்ஜியையும் தன்னுடைய நேரத்தையும் வீணளிக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஓக்குன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இந்த மருந்து எடுத்ததுனால அவங்க வந்து ஸோ நம்மளுடைய முயற்சிகள் வந்து நம்ம பண்றது தப்பு, ஸோ இதில் எதுவும் வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுலேருந்து விலகி சரியானபடி இருப்பதற்கு வந்து இந்த ஓக்குன்ற மருந்து நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் விட மாட்டார்கள். தோல்வி ஏற்படும், நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தும் கூட அதில் எப்படியாவது வெற்றி அடையணும்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் தான் வந்து இந்த வகையை சார்ந்தவர்கள். முடியாது, நடக்காது என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. துணிந்து எதாக இருந்தாலும் செஞ்சிருவாங்க. சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அளவுக்கு அதிகமான உழைப்பையும் உடம்பை வருத்தி கொள்ளும் தன்மையையும் நேரத்தை வீணளிக்கும் தன்மையும் இவர்கள் வந்து இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க இழக்கிறாங்க. ஸோ இந்த மருந்து என்னன்னா அனாவசியமாக வேலையையும் தன் உடலையும் வருத்தி கொள்ளாமல் எப்படி வெற்றி அடைவது, வாழ்க்கை எப்படி தேவையற்ற சிரமத்தை குறைக்கிறதுன்னு தெரிஞ்சு சரியான முறையில் வந்து செயல்படுவதற்கு வந்து இந்த ஓக் அப்படின்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இந்த மருந்து உங்களுக்கு தேவை, இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மருந்து தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து நீங்கள் அவருடைய மேற்பார்வையில் வந்து இந்த மருந்து எடுத்துக்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலான்னு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் ஆதரவு அளிங்க என்று கேட்டுக்கொண்டு தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.